ஒவ்வொரு நாளும் புது புது நோய்கள் மனிதனுக்கு சவால் விட்டு கொண்டிருக்கின்றன. பல நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. இந்த நாட்களிலே நோய்க்கிருமிகளே இல்லாமல் உருவாகின்ற நோய்கள், வாழ்க்கை முறையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உணவு பழக்க வழக்கங்களிலே ஏற்படுகிற மாற்றங்கள் என பலவிதமான விளைவுகளினால் வரக்கூடிய நோய்கள். இந்த சூழ்நிலையில் மருத்துவர்களும் பலவிதமான கோணங்களில் வியாதிகளை அணுகி விடை காண முயற்சிக்கிறார்கள். ஆராய்ச்சியாளர்கள் பலவிதங்களில் ஆராய்ச்சி செய்கிறார்கள். பொதுவாக மருத்துவம் நோய்கள் உருவாவதற்கான காரணங்களை, நோய்க்கிருமிகள், வாழ்க்கை முறைகள், சூழ்நிலைகளிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், புற ஊதா கதிர்கள், ரேடியேஷன்ஸ், இதெல்லாம் வரனால வரக்கூடிய இம்பேக்ட்ஸ், பொல்யூஷன், இந்த மாதிரி பல விதங்களிலே சிந்தித்து கொண்டிருக்கும் போது திருமறையும் ஒரு கண்ணோட்டத்திலே ஏன் நோய்கள் மனிதனுக்கு வருகின்றன, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவின் அடிப்படையிலே, இல்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே மனிதனுக்கு ஏன் நோய்கள் வருகின்றன, கடவுள் ஏன் இதை மனிதனுக்கு அனுமதிக்கிறார் என்பதை திருமறையிலே பல நோய்வாய்ப்பட்டவர்களின் வாழ்வில் நடந்த சம்பவங்களோடு தொடர்பு படுத்தி ஏன் நோய்கள் நமக்கு வருகின்றது, இந்த நோய்களிலிருந்து நாம் எப்படி விடுதலை பெற்றுக் கொள்வது, திருமறையின் வழியாக, இறை வார்த்தையின் வழியாக நாம் எப்படி விடுதலையை பெற்றுக் கொள்வது என்பதை குறித்து இந்த நாளிலே சிந்திக்கலாம். சற்று பொறுமையோடு கேளுங்கள், உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். முதலாவதாக, நோய் தேவ கோபாக்கினையின் வெளிப்பாடு. தேவ கோபாக்கினையின் வெளிப்பாடு. அதற்கு உதாரணமாக 2 ராஜாக்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். ஒரு ராஜா பழைய ஏற்பாட்டில் வருகிறார், ஒரு ராஜா புதிய ஏற்பாட்டில் வருகிறார். பழைய ஏற்பாட்டில் வருகின்ற ராஜா நாம் எல்லோருக்கும் அதிகமாக அறிமுகமானவர். புதிய ஏற்பாட்டிலே ராஜாக்கள் மிக முக்கியமாக பேசப்படவில்லை. எனவே அந்த புதிய ஏற்பாட்டில் வருகின்ற ராஜா நமக்கு அறிமுகமான பெயர் என்றாலும் அந்த சம்பவம் அநேக வேளையிலே நமக்கு அறிமுகம் இல்லாததாகவும் இருக்கின்றது. இந்த 2 ராஜாக்கள் யார் யார் என்றால், பழைய ஏற்பாட்டிலே வருகிற நேபுகாத் நேச்சார் மற்றும் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலரிலே யோவானின் சகோதரனாகிய யாக்கோபை, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களான யாக்கோபை கொலை செய்த ஏரோது. அந்த ஏரோது பேதுருவையும் கொலை செய்ய எத்தனிக்கின்ற சூழ்நிலையில் பேதுரு ஆவியானவரால் விடுவிக்கப்பட்டதை நாம் எல்லோரும் அறிவோம். அந்த பேதுரு பல காவல்களுக்குள் இருந்து அங்கிருந்து விடுதலையானதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சூழலிலே அந்த ராஜா மரித்து போகிறார். அவர் எப்படி மரித்து போகிறார் என்றால், இந்த 2 ராஜாக்களுக்கும் ஒரு பெரிய தொடர்பு என்னவென்றால், அவர்கள் நான் என்ற சிந்தையோடு, அகம்பாவத்தோடு செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். முக்கியமாக நேபுகாத் நேச்சார் என்ன செய்தார், நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்கிறார். நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு ஆண்டவர் அவரை உயர்த்திய பொழுது அந்த மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்காமல் தனக்கென்று எடுத்துக்கொண்டார். அதே போலத்தான் இந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே வரக்கூடிய ஏரோதுவும் குறிப்பிட்ட நாளிலே அவர் சிங்காசனத்திலே அமர்ந்த போது அங்கிருந்து எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண தொடங்குறாரு. உடனே ஜனங்கள் எல்லாம் சொல்றாங்க, இது மனுஷனுடைய சத்தம் அல்ல, இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அப்போஸ்தலர் 12:22 நாம் இதை வாசிக்கின்றோம். அவர் என்ன பேசினார் என்றெல்லாம் சொல்லப்படவில்லை, ஆனால் அவர் பிரசங்கம் பண்ணினார். ஏரோது ராஜா, அகரிப்பா எனப்பட்ட ஏரோது ராஜா பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் என்ன பிரசங்கித்தார் என்று சொல்லப்படவில்லை, ஆனால் அவருடைய பிரசங்கம் அங்கு கேட்ட மக்களுக்கு எப்படி இருந்ததாம், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவனுடைய சத்தம் என்று சொன்னார்கள். 23வது வசனத்துல, அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து செத்தான். அவருடைய புண்ணெல்லாம் அவருக்கு மேல புழு எல்லாம் செத்து போனாராம். பாருங்க, அங்கே ஒரு யாக்கோபை கொன்று விட்டார், ஆனால் பேதுருவை கொல்ல ஆண்டவர் இடம் கொடுக்கவில்லை. அதே வேளையிலே அவருக்கு பெருமை, அந்த சுய பெருமை, தற்பெருமை வந்தபோது, தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்த தவறிய போது அவர் புழுத்து செத்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல தானியேல் 4வது அதிகாரம் 30 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலே நேபுகாத் நேச்சார் நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னதினாலே அவருக்கு ஒரு விசேஷமான டிசீஸ் வந்தது. அவர் மிருகங்களை போல புல்ல தின்னாரு. அவர் செல்ஃப் ஹைஜீன் எல்லாம் இல்லாம அவருடைய நகங்கள் எல்லாம் வளர்ந்து வித்தியாசமான சூழலிலே தள்ளப்பட்டார். மெடிக்கலா அது ஒரு சைக்காலஜிக்கல் டிசீஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி ஒரு சைக்கோ டிசீஸால அஃபெக்ட் ஆகி அவர் இருந்தார். ஆனால் ஒரு நாளிலே மீண்டும்
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார், அந்த நோயிலிருந்து விடுவிக்கப்பட்டார். ஆக இந்த 2 ராஜாக்களின் வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், மகிமையை தேவனுக்கு கொடுக்காமல் தனக்கென்று அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். ஏன் மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால், மனுஷன் எம்மாத்திரம். தாவீது ராஜா சொல்லுகிறார், நம்ம டஸ்ட், ஒண்ணுமே கிடையாது, we are nothing. ஆனா most of the time we are thinking we only doing everything, we worked very hard. மற்றவங்களை விட நான் பயங்கரமா ஒர்க் பண்ணேன், நான் சாதித்தேன் என்றெல்லாம் நாம் தற்பெருமை அடித்துக் கொள்கிறோம். அதற்கு இடையே அதன் வழியாக செயல்பட்ட ஆண்டவருடைய கிருபையை நாம் அறிய உணராமல், அறிந்து அவரை மகிமைப்படுத்த தவறி நம்ம என்ன செய்கிறோம், அதை நமக்கென்று எடுத்துக்கொள்கிறோம். அதான் உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ வாழ்க்கையில உயரும் போது, பெரிய காரியங்களை சாதிக்கும் போது, என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து. உபாகமம் 8:17 இப்படி வாசிக்கிறோம், உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து. இருதயத்துல கூட என்ன செய்யக்கூடாதான், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் எனக்கு இதை சம்பாதித்து தந்தது, நான் தான் இதை சம்பாதித்தேன், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இந்த மாதிரி நான் சொன்னேன் என்றால் இது எனக்கு மிகப்பெரிய ஆபத்தானதாக இருக்கும். அங்கே ஒரு ராஜா ஏரோது மாண்டு போனார். நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய சைக்காலஜிக்கல் டிசீஸுக்கு போயிட்டு திரும்ப தப்பிக்கொண்டார். இதே போன்ற சூழலிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இவ்வளவு அதிகமாய் பிரயாசப்பட்டேன், எல்லா அப்போஸ்தலர்களிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், எல்லாரை விட பயங்கரமா ஒர்க் பண்ணேன், ஆனாலும் நான் அல்ல, அவருடைய கிருபையே அப்படி செய்தது. அந்த ராஜாக்கள் மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்க தவறிவிட்டார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அதிகமாய் ஓடினேன், ஆனாலும் நான் அல்ல, அவருடைய கிருபையே அப்படி செய்தது. எவ்வளவு மேலான சிந்தனை பாருங்க. அப்போ முதலாவதாக நமக்கு நோய்கள் ஏன் வருகிறது என்றால், அந்த அதிகமான பெருமையினால் வரக்கூடிய தேவ கோபாக்கினையை நாம் நமக்கென்று வருவித்துக் கொள்கிறோம். இரண்டாவதாக, நாம் செய்கிற பாவத்திற்கு தண்டனையாக வருகின்ற நோய்கள், பாவத்தின் தண்டனையாக வருகின்ற நோய்கள். பொதுவாக இன்றைய நாட்களிலே நோய்கள் என்றாலே பாவத்தின் தண்டனை. ஏதோ அடுத்தவங்களுக்கு ஏதாவது நோய் வந்துட்டுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அவன் இப்படி பண்ணான்ல, நல்லா அனுபவிக்கிறான், அவன் இப்படியா, பின்னும் என்ன செய்யணும், கஷ்டப்படணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் பேசுவோம். யாராவது நம்ம ஏதோ பயங்கர பரிசுத்தவான்கள் மாதிரியும் மற்றவங்க எல்லாம் பாவிகள் மாதிரியும் நம்ம அநேக வேளையிலே செயல்படுவதுண்டு. இந்த சூழலிலே நான் இது எல்லாருக்குமே நோய் பாவத்தின் அடிப்படையில் தான் நோய் வருது அப்படி நான் சொல்லுவது என்னுடைய முக்கியமான நோக்கம் அல்ல. ஆனால் பாவத்தின் தண்டனையாகவும் நோய்கள் வந்தது. அதே போல அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, நீங்க இந்த கம்யூனியனை ஒழுங்கா ஆசரிக்காம இருக்கிறதுனாலையும், அதாவது பாவம் செய்து அறிக்கையிடாமல் அந்த பாவத்தோட திருவிருந்து எடுத்துக்கொள்வதனாலையும் உங்களுக்கு நோய்கள் வருகிறது அப்படின்னு பவுல் சொல்லியிருக்கிறார். அதுவும் அதாவது பரிசுத்தத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டிய காரியங்களை அசுத்தப்படுத்துகின்றது. அதாவது பரிசுத்தத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் பண்ணாமல் போகின்ற சூழலிலே வரும்போது அப்படிப்பட்ட பாவத்தின் தண்டனையாக நோய்கள் வருகின்றது என்று நாம் அநேக இடங்களிலே பைபிளில் பார்க்கலாம். அதுல மிக முக்கியமாக பழைய ஏற்பாட்டில் இருந்து இரண்டு பேரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகின்றேன். 2 பேருமே ஒரு பெரிய ஊழியக்காரரோட அசிஸ்டன்ஸ். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வழிநடத்திய மோசேயின் சகோதரியாகிய மிரியாம். பின்னொன்று ராஜாக்கள் காலத்திலே வாழ்ந்த 2 பெரிய தீர்க்கதரிசிகளில் ஒருவரான எலிசா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரன், அசிஸ்டன்ட் கேயாசி. இந்த 2 பேருக்குமே வந்தது குஷ்டரோகம். எதற்காக வந்தது? அவர்கள் செய்த பாவத்திற்காக வந்தது என்று திருமறை தெளிவாக சொல்லுகின்றது. முதலாவது, மிரியாம் மோசேயுடன் மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, எங்களோடு பேச மாட்டாரா அப்படின்னு, நாங்களும் பெரிய ஆளுதா, இந்த மோசையை தெரியாதா, மோசே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவன் ஆத்துல போட்டிருக்கும் போது நான் தான் அவனுக்கு காவல் காத்தேன், அப்படி கூட ஒருவேளை மிரியாம் நினைத்திருக்கலாம். நான் மோசையோட அக்கா அப்படி என்றெல்லாம் நினைத்திருக்கலாம். மிரியாமுக்கு தேவ கோபம் வந்தது. ஆண்டவர் சொன்னார், தன்னுடைய தகப்பன் காரி துப்புனா, இவ்வளவு கேவலமா ஆண்டவர் ஒரு இடத்துலையும் பேசல, காரி துப்புனா ஒரு வாரமாவது வெட்கப்படண்டாமா? அப்படித்தான் மிரியாமுக்கு நடக்கிறது. அவளுக்கு குஷ்டரோகியானாள்.
பாளையத்திற்கு புறம்பே தள்ளப்பட்டாள். அப்புறம் மோசே மிரியாமுக்காக பரிந்து பேசி மீண்டும் அவளுடைய நோய் சுகமானது என்பதை நாம் எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். அதே போல 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 20 முதல் 27 வரை உள்ள வசனங்களிலே கேயாசி நாகமான் பின்னாலே ஓடி எலிசா வேண்டாம் என்று சொன்ன பொக்கிஷங்களை பொய் சொல்லி வஞ்சித்து எடுத்து வீட்டிலே வைத்துக்கொண்டு எலிசாவை சந்திக்க வருகின்றார். அப்பொழுது எலிசா சொல்கிறார், நீ இந்த மாதிரி அந்த மனிதனுக்கு பின்னால ஓடும்போது என்னுடைய இதயம் உன்னோடு பேசவில்லையா அப்படின்னு கேயாசிட்ட சொல்றாரு. அவன் கேயாசி தன் தவறை ஒத்துக்கொள்ள மறுக்கிறான். எனவே அவனுக்கு மாத்திரம் அல்ல, அந்த ட்ரெஷர் அவங்க வீட்டுக்கு போச்சு இல்ல, அவங்க வீட்டில் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அந்த லெப்ரசி வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒருவேளை அந்த ட்ரெஷர் எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு இந்த எலிசாவிடம் மண்டிக்கிட்டு இருக்கலாம், ஆண்டவரிடம் ஒப்புரவாகி இருக்கலாம். ஆனால் அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தின் மேல் இருந்த மயக்கம் அதிகமாக இருந்தபடியினாலே அவனுடைய மனம் அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஒருவேளை நாம் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு இப்படிப்பட்ட நோய்கள் வரும்போது இது தேவ கோபத்தினால் வந்தது, இல்லை என்றால் இவர்கள் செய்த பாவத்தினால் வந்தது என்று நாம் எளிதாக சொல்லிவிடுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது, நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக நான் தண்ணி மாற்றி குடிச்சிட்டேன் அதனால இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு, ஹோட்டலில் சாப்பிட்டேன் அதனால இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு, சிக்கன் சாப்பிட்டேன் இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு, இப்படி என்று பலவிதமான ரீசன்ஸ் நம்ம சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்க பார்ப்போம். மற்றவங்களுக்கு வரும்போது நம்ம ஃபிலாசபிக்கலாக இல்லட்டா இந்த மாதிரி தியாலஜிக்கலாக எல்லாம் அட்டென்ட் பண்ண பார்ப்போம். ஓகே, ஸோ மூன்றாவதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நோய்கள் வந்தது, மரணமும் வந்தது அநேகருக்கு. தேவ நாமம் மகிமைப்படும்படியாக, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படும்படியாக ஆரோனுடைய 2 குமாரர்கள் முதல் நாளில் ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவரை ஆராதனை செய்ய ஆயத்தமான போது 2 குமாரர்கள் தகுந்த ஆயத்தம் இல்லாமல் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பரிசுத்த வஸ்துக்களை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினதினாலே அவர்கள் அடிக்கப்பட்டார்கள். அதன் மூலம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது, தேவன் பரிசுத்தம் பண்ணப்பட்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல அப்போஸ்தலர் நிருபத்திலே ஆதி திருச்சபையிலே எப்படி அங்க ஆசரிப்பு கூடாரத்திலே முதல் வர்ஷிப்ல எப்படி நடந்ததோ அதே மாதிரி ஆதி திருச்சபையிலே காணிக்கை கொண்டு வந்த ஒரு குடும்பம் அனனியா சப்பீராள். நான் அநேக வேளையில யோசித்து பார்ப்பேன், அவங்க கொண்டு வந்த மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியாது. இந்த நாட்களிலே இந்த தனக்கு உண்டான யாவற்றையும் விற்று நம்மால் எடுத்து செல்ல முடியுமா என்றால் அனனியா சப்பீராளுக்கு காலில் கூட நம்ம அந்த தூசிக்கு கூட நம்ம மதிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில தான் இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம், என்று நான் எல்லோரையும் சொல்லாவிட்டாலும் அநேக வேளையிலே நானும் அப்படித்தான் இருக்கிறேன் என்று தான் எண்ண தோணுகிறது. இங்கே இந்த அனனியா சப்பீராள் அதை வித்துட்டு என்ன செய்தாங்க, அவர்களுடைய விற்றது கூட பெரிய இதில்லை, ஆனால் அவர்கள் பொய் சொன்னார்கள். இவ்வளவுதான் கிடைத்தது என்று பொய் சொன்னார்கள். பேதுரு கேட்கிறார், அது விற்கிறதுக்கு முன்னாலே அது உனக்கு சொந்தமானதாகத்தானே இருந்தது, உன்னை நாங்கள் யாரும் ஃபோர்ஸ் பண்ணலையே, நீ ஏன் பொய் வேடம் இடுகிறாய்? நானும் வித்துட்டேன், நானும் பரிசுத்தவான் என்று பரிசுத்தவான்கள் கூட்டத்தோடே பொய் வேடம் இட்டு கொண்டிருந்த அனனியா சப்பீராளுக்கு அவர்கள் செய்த பாவத்தின் தண்டனையாக மரணம் அங்கே நேரிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது, சபையிலே நடுக்கம் உண்டானது, பயத்தோடும் பக்தியோடும் அவர்கள் ஆண்டவரை ஒரு மனதோடு ஆராதித்தார்கள் என்பதை நாம் தொடர்ந்து வாசிக்கின்றோம். அதே போல பின்னும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே அநேகருக்கு வந்த நோய்கள் இயேசுவை கிறிஸ்து என்று வெளிப்படுத்தியது. அதாவது மனுஷகுமாரனை தேவகுமாரனாக அடையாளப்படுத்தின. அவர் செய்த அடையாளங்களும் அற்புதங்களும் அவரை மனுஷகுமாரனாக, தேவகுமாரனாக, தேவனுடைய மெய்யான ஒரே குமாரனாக அவரை அறிமுகப்படுத்தியது. இந்த நாட்களிலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் அநேக விதமாக மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்து இருக்கிறோம். நீங்கள் அதை பார்க்க விரும்பினால் அடையாளங்களும் அற்புதங்களும் என்கிற தலைப்பிலே ஒரு காணொலி இருக்கின்றது நம்முடைய சேனல்ல, அதை பார்த்து நீங்கள் பயனடையுங்கள். இங்கே அநேகர் இயேசு கிறிஸ்துவிடம் வியாதியோடு வந்தார்கள். ஒவ்வொரு வியாதிக்காரர்களையும் இயேசு அவர்களை சந்தித்த விதம் வித்தியாசமானதாக இருந்தது. அதிலே மிக முக்கியமானதாக மார்த்தாள், மரியாள், அவர்களுடைய சகோதரன் லாசரு வியாதிப்பட்ட போது யோவான் 11:4 இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. லாசருக்கு வந்த வியாதி லாசரு சாகிறதுக்காக வந்த வியாதி கிடையாது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும் வண்ணமாக வந்த வியாதி.
இதன் மூலம் தேவன் மகிமைப்படுவார் என்று இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார். அப்போ லாசரு உயிரோடு எழுப்பப்பட்டதன் மூலம் இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டார். அதே போல பிறவியிலே குருடனாய் பிறந்த ஒரு மனிதன் அங்கே இருக்கிறான். அப்பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா என்று சீசர்கள் கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறார், இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவனிடத்திலே விளங்கும்படியாக இவன் குருடனாய் பிறந்திருக்கிறான் என்று யோவான் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இங்கே 2 பேர், அந்த மரித்து உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு விஷயத்திலேயும் யோவானிலே நாம் வாசித்த அந்த பிறவி குருடன், இந்த 2 சூழலிலுமே தேவநாம மகிமைக்காக இந்த காரியங்கள் நடக்கின்றன என்று இயேசு கிறிஸ்துவே தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல திமிர்வாதக்காரன், 2 திமிர்வாதக்காரர்களை திருமறையிலே இயேசு கிறிஸ்து சுகப்படுத்திய விஷயத்தை நாம் பைபிளில் வாசிக்கலாம். அதில் ஒன்று இயேசு உபதேசிக்க தொடங்கிய போது வீட்டிலே உள்ள போறதுக்கு கூட இடம் இல்லாமல் நெருக்கம் உண்டான சூழ்நிலையிலே நண்பர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கட்டிலே கிடத்தி அவனை அந்த கூரையை பிரித்து கொண்டே உள்ளே இறக்கினார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். அப்பொழுது பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அங்கே பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று இயேசு சொல்லி அவனை சுஸ்தமாக்குகிறார். அதே போல 32 வருடம் திமிர்வாதமாய் பெதஸ்தா குளத்தின் அருகிலே படுத்திருந்த ஒரு திமிர்வாதக்காரனை, அது யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கிறோம். அந்த சூழலிலும் கூட ஓய்வு நாளிலே அவனை சொஸ்தமாக்கி உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று அவனுக்கு சொல்லுகிறார். அவன் ஓய்வு நாளில் சுமக்கக்கூடாது. ஆனால் 32 வருஷம் பேரலைஸ்டா இருக்கிற ஒரு மனுஷன் உடனே எழும்பி படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்கிற அளவு பலம் பெற்றவனாக இருக்கிறான். அதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலை. அப்படின்னா அது எப்படிப்பட்ட ஒரு மிராக்கிள் யோசித்து பாருங்க. 3 வருஷம் அப்படியே பெட்ல இருக்கிறவங்களுக்கு திரும்ப எழும்பி நடக்கணும்னா அதே நம்மளால யோசிக்க முடியாது. 32 வருஷம் அவனுடைய லைஃப்ல மேக்சிமம் ஆஃப் ஹிஸ் லைஃப், மெஜாரிட்டி ஆஃப் ஹிஸ் டேஸ் எங்க தான் போச்சு? அந்த பெதஸ்தா குளத்தருகிலே விடுதலையை எதிர்பார்த்து அவன் காத்திருந்தே அவனுடைய நாட்கள் கழிந்தன. அப்படின்னா அவனுக்கு அந்த யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி எல்லாம் அப்ளை ஆயிருக்கும். அவனுக்கு பாடியில எல்லாம் மசில்ஸே ஒண்ணுமே இருந்திருக்காது. மசில்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா ஆகி போய் இருந்திருக்கும். அவனுக்கு எப்படி எழும்பி நடக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் கொடுத்த விடுதலை அது ஒரு மெய்யான விடுதலை. அவன் உடனே அவன் எழும்பி நடந்தது மட்டும் இல்ல, அவன் தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். ஆனால் இந்த சூழலிலே இந்த திமிர்வாதக்காரன், அந்த 2 பேரலைஸ்டான மனுஷனுக்கும் ஆண்டவர் இந்த பாவத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். அந்த வீட்டின் நடுவில் இறக்கப்பட்ட மனிதனிடத்திலே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். ஆனால் அந்த 32 வருஷமாய் திமிர்வாதக்காரனா இருந்தவன்ட்ட சொல்லல, உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லல. ஆனால் திரும்ப அவனை சுகமாக்கும் போது சொல்லல, ஆனால் திரும்ப அவனை தேவாலயத்தில் கண்டு என்று யோவான் 5ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்கிறார். அவனை தேவாலயத்திலே கண்டு சொஸ்தமானாய் அதிக கேடானதொன்றும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. அப்படின்னா என்ன சிந்திக்க தோன்றுகிறது என்றால், இந்த திமிர்வாதக்காரர்கள் 2 பேருமே பாவத்தினால் தான் இந்த தண்டனையை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பாவம்தான் அவர்களுக்கு இந்த பேரலைஸ் ஆகிறதுக்கான ரீசன் என்று சிந்திக்க தோன்றுகிறது. நான் இங்கே அதனாலதான் அப்படின்னு நான் இங்கே சொல்ல வரவில்லை. ஆனால் தேர் இஸ் பாசிபிலிட்டிஸ். அதாவது யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே இதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமனாய் அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். நீ சுகமாயிட்ட, ஆனாலும் மீண்டும் வராதபடி என்னமோ பாவம் செய்யாத. அப்படின்னா அவன் எங்க இருந்து பாவம் செய்யறான்? தேவாலயத்திலிருந்து பாவம் செய்கிறான். இது என்னுடைய ஒரு அசம்சன் தான். அதனால அவனை தேவாலயத்துல பார்த்து அவன்கிட்ட ஓன் பண்றாரு ஜீசஸ். ஒருவேளை அவன் இதுக்கு முன்னும் அந்த பாவம் செய்திருக்கலாம், அதனால் கிடைத்த பனிஷ்மெண்டாகவும் இந்த டிசீஸ் என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கி மனிதர்களுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறார். சொஸ்தமானவன் தன்னுடைய படுக்கையை எடுத்து சுமக்க முடியும் அளவுக்கு ஒரு ஹீலிங்னா அது எவ்வளோ பெரிய மிராக்குலஸ் ஹீலிங். அது எந்த மனிதனாலும் முடியாது என்பதை நிரூபித்து அதன் மூலம் ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்படுவதை நாம் பார்க்கிறோம். 4வதாக வியாதிகள் ஏன் வருகிறது என்றால், நம்மை சுத்தமாக்குவதற்கு, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிப்பதற்கு. நாம் விலகிச் செல்லும் போது நம்மை சிட்சித்து
நேரான பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்துவதற்காக சில வியாதிகளை அனுமதிக்கிறார். அதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பழைய ஏற்பாட்டிலே யோபுவின் சரித்திரம். அது இந்த நாட்களிலே அநேக தீர்க்கதரிசிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் எல்லாம் வியாதிகள் வந்துவிட்டாலே என்ன சொல்லுவாங்க, உனக்கு அவங்க கண்ணு போட்டுட்டாங்க, இல்லட்டா பக்கத்து வீட்டில் செய்வனை செய்துட்டாங்க, மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, பூர்வ சாபம், இதனால தான் இந்த வியாதி வந்துடுது. இப்படியெல்லாம் நம்ம பலவிதமான காரியங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிறவர்கள் சொல்கிறார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை எதிர்கொண்டால் தயவு செய்து அவர்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லாதீர்கள். அவர்கள் இந்திய ட்ரெடிஷனில் வந்த குறி சொல்லுகிறவர்கள். எல்லா சமயத்திலும் இருக்கிறதை போன்ற குறி சொல்லும் ஆவி, அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்னால ரூல் பண்ணப்படக்கூடிய அவர்கள். இதை நான் தைரியமாக சொல்கிறேன். இதை குறித்து கிறிஸ்தவம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது ஒரு மிக கேவலமான ஒரு காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம், பில்லி சூனியம், குறி சொல்லுதல் ஒன்றுமே கிடையாது. தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்படின்னா வியாதிகள் நம்மை நாமே அலசி ஆராய தூண்டுகின்ற சூழல்களை நமக்கு உருவாக்கி தருகின்றன. நாம் வழி தவறி விடாமல், தடுமாறி விடாமல், தடம் மாறி சென்று விடாமல் தடுப்பதற்காக சில வியாதிகளை அனுமதிக்கிறார். அதற்கு யோபு ஒரு உதாரணம். பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகின்றார், நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டுகின்ற பிசாசின் தூதனாய் இருக்கின்றது என்று 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே வாசிக்கின்றோம். 2 கொரிந்தியர் 12, 7 முதல் 9 வரை உள்ள வசனங்களிலே பவுல் சொல்கிறார், எனக்கு இப்படி ஒரு வியாதி இருக்கின்றது, நான் அதற்காக 3 முறை ஜெபித்தேன், ஆனாலும் அவருக்கு கிடைத்த பதில் என்ன? உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். நான் எனக்கு கிடைத்த என்னுடைய கிருபைகளை, ஆண்டவருடைய கிருபைகளை குறித்து நான் மேன்மை பாராட்டி என்னை உயர்த்தி விடாதபடிக்கு ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற ஒரு கண்டினியூஸாக கிடைத்து கொண்டிருக்கிற ஒரு முள் எப்பொழுதுமே என்னை குத்தி கொண்டிருக்கிறது. அது என்னை எப்படி ஞாபகப்படுத்துகிறது? நீ நிர்பந்தமான மனுஷன், ஸ்டூபிட் பர்சன் யூ ஆர். ஒன்னால் ஒன்றுமே கிடையாது, ஆனால் எல்லாம் அவருடைய கிருபை என்பதை உணரச் செய்வதற்காகத்தான் அந்த முள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று 7வது வசனத்திலே மிகச் சிறப்பாக நாம் வாசிக்கிறேன். எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. இது எந்த சூழல்ல சொல்றாரு? கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை நான் அறிவேன், அவன் 3ஆம் வானமுறை எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று. எந்த மனிதர்களும் பார்த்திராத அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை அவர் போய் பார்த்திருக்கிறார் ஆண்டவருடைய கிருபையினாலே. அப்புறம் அவருக்கு இந்த சுவிசேஷம் அவருக்கு விசேஷமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை பெற்றுக்கொண்ட பவுலுக்கு அதன் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். அப்போ ஒருவேளை நமக்கு அந்த மாதிரி பெர்சிஸ்டண்டா எந்த மருந்தினாலும் சுகமாக்க முடியாத நோய்களை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்றால், அது ஒருவேளை நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, என்னை ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு, அவருடைய வல்லமையை நான் பின்னும் அதிகமாய் புரிந்து கொள்ளும்படிக்கு, உணர்ந்து அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவரால் அனுப்பப்பட்டதாக இருக்கலாம். கடைசியாக, நோய்கள் எதற்காக என்றால், சில நோய்கள் மரணத்தை உண்டாக்குவதற்காக. நான் இந்த சூழலிலே ரொம்ப பயங்காட்டலை, ஆனால் பைபிள் சொல்லுகின்ற உண்மைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக பலருக்கு பல நோய்கள் மரணத்தை உண்டாக்கும் காரணமாக, அதாவது எப்படியும் எல்லாருக்கும் இந்த உலகத்திலே ஒரு நாள் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும். அப்போ நம்ம பிறக்கும் போதே நம்முடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை. அப்போ நம்முடைய மரணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எப்படிப்பட்ட மரணத்திலே நாம் மரிக்கப் போகிறோம் என்பதும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பேதுருவிடத்தில் இயேசு அதைத்தான் சொன்னார், நீ இந்த விதமான மரணத்தினால் என்னை மகிமைப்படுத்த போகிறாய். நம்முடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஐயோ இந்த வியாதி எனக்கு மரணத்தை உண்டாக்குமா, இந்த வியாதி என்ன நாம் செத்து போயிடுவேனோ, அப்படி நம்ம பயப்படாம பேதுருவை போல நம்முடைய மரணம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக
இருக்க வேண்டும் என்கின்ற மேலான பார்வையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்யுமாறு நாம் அனுதினமும் ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணோம்னா நம்ம நிச்சயமா பாக்கியம் பெற்றவர்கள். இங்கே இதற்கு ஆதாரமாக நான் ஏற்கனவே நாம் சிந்தித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அந்த லாசரு வியாதிப்பட்டு இருக்கும்போது இயேசு சொன்னது நான் ஏற்கனவே வாசித்தேன், மீண்டும் வாசிக்கிறேன். யோவான் 11:4 இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. இது அதனுடைய முன்பகுதி பாருங்க, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் அப்படின்னா அதுல இருந்து ஒரு அசம்சன் தான். வியாதிகள் என்ன செய்யலாம், மரணத்துக்காகவும் சில வியாதிகள் வரலாம். அப்படின்னா அந்த மாதிரி வியாதிகள் வரும்போது என்ன ஆகும்னா, அந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், ஒன்றில் டாக்டர் சுகமாக்குவாங்க, இன்னொரு ஆர்கன் அவுட் ஆயிரும். அப்படி பலவிதமான நோய்கள் எல்லாம் சேர்ந்து ஒரே டைம் வரும்போது அது ஒருவேளை நம்மை இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக வருகின்ற வியாதிகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழலிலே நாம் பயந்து விடாமல் ஆண்டவரை சந்திக்க ஆவலாய் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நாம் ஜாக்கிரதையோடு செயல்பட வேண்டும். தொடர்ந்து நாம் 5 காரணங்கள் ஏன் வியாதிகள் வருகின்றன. முதலிலே தேவ கோபாக்கினையினாலே வருகிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நேபுகாத் நேச்சரும் ஏரோது ராஜாவும் பெருமை உள்ளவர்களாக செயல்பட்டதினாலே ஏரோது ராஜா புழுத்து செத்தான். நேபுகாத் நேச்சர் மிருகத்தை போல உலாவினான் என்று நாம் வாசிக்கின்றோம். அதே போல செய்த பாவத்திற்கு தண்டனையாக மோசைக்கு விரோதமாக எழும்பின மிரியாமுக்கும் எலிசாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படியாத கேயாசியையும் குஷ்டரோகம் சந்தித்தது என்பதை நாம் வாசித்தோம். அதே போல அனனியா சப்பீராள் அடிக்கப்பட்டனர், ஆரோனின் குமாரர்கள் அடிக்கப்பட்டனர். பாவத்தின் தண்டனையாக அந்த மரணங்கள் நேரிட்டது என்று நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக வியாதிகள் வருகின்றன என்று நாம் பார்த்தோம். அதிலே உயிரோடு எழுப்பப்பட்ட லாசரு, பிறவி குருடன், அதே போல திமிர்வாதக்காரர்கள், இவர்களை எல்லாம் நாம் சிந்தித்தோம். கடைசியாக முக்கியமாக வியாதிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக வருகின்றது என்று யோபுவின் பரிசுத்த பவுலின் வாழ்க்கையை கொண்டு சந்தித்தோம். கடைசியாக மரணத்தை உருவாக்குவதற்காக நாம் இந்த உலக ஓட்டத்தை முடித்து கொள்ளும் விதமாகவும் வியாதிகள் வருகிறது என்று நாம் சிந்தித்தோம். இந்த வியாதிகளை குறித்து முழுவதுமாக நாம் கடைசியாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நாம் மரணத்தை குறித்து பயந்து நடுங்குவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏனென்றால் நம்மை அழைத்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர். அவருடைய மரணத்தில்தான் நம்முடைய துவக்கமே இருக்கிறது. அவருடைய மரணத்தில்தான் நம்முடைய புதிய துவக்கமே இருக்கிறது. எனவே மரணத்தை கண்டு நாம் நடுங்கினோம் என்றால் நமக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவிலே ஏதோ சற்று சிக்கல் இருக்கின்றது. அது சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பின்னும் செல்லவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள தூண்டுகின்ற ஒன்றாக இது அமையட்டும். மரணத்தை, அதாவது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே மடிந்து கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆதாம் பாவம் செய்த போது ஒளித்து கொண்டான். அப்பொழுது முதலிலே மனுக்குலத்திலே வந்தது மரண பயம். பயம் ஒளிக்க வைத்தது. ஆனால் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளியது, துணிந்து சென்றது, சிலுவையை ஏற்றுக்கொண்டது, மரணத்தை நடுநடுங்கச் செய்தது, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த பூரண அன்பு நம் இதயங்களிலே வரும்போது மாம்சத்தை மட்டும் கொலை செய்து அதன் பின்பு நம்மை ஏதும் செய்ய இயலாத மனிதர்களுக்கு நாம் நிச்சயமாக பயந்து நடுங்குகிறவர்களாக இருக்க மாட்டோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். நாம் இதை ஏற்கனவே சிந்தித்து இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில உள்ள ஒரு முடி கூட என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதைத்தான் சீடர்களுக்கு இயேசு சொன்னார், 2 காசுக்கு ஒரு அடைக்கலான் குருவி விற்கப்படுகிறது அல்லவா, ஆனால் எனக்கு சித்தம் இல்லாமல் அதுல 1 கூட கீழே விழாது என்று. ஒரு 2 காசுக்கு விற்கப்படுகிற ஒரு அடைக்கலான் குருவி கூட அவருக்கு சித்தம் இல்லாமல் கீழே விழாது. உங்கள் தலையில் உள்ள ஹேர்ஸ் எல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கிறது, அதனால உனக்கு முடிய கூட அசைக்க முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். அப்படின்னா என்னை தொடுறதுக்கு முன்னால இயேசுடைய கண்ணை குத்துனாதான் என்ன செய்ய முடியும், என்ன தொட முடியும். எவ்வளவு பெரிய ப்ராமிசஸ். இதையெல்லாம் குறித்து நாம் யோசிக்காமல் மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் பின்னும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்ப இந்த வேளையிலே நாம் நம்மை உணர்த்த நாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற
ஒரு நல்ல வாய்ப்பாக இதை நாம் சிந்தித்துக் கொள்வோம். கடைசியாக 2 மனிதர்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 பேருமே இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள். 2 பேருமே ஒரு தாய் மக்கள். ஆனா 2 பேருடைய மரணமும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. 2 பேருமே இயேசுவின் சீடர்கள். 2 பேருமே இயேசுவுக்கு அன்பான சீடர்கள். அவங்க தான் யோவான், யாக்கோபு. 2 பேருமே செபதேயுவின் குமாரர்கள். 2 சகோதரர்கள் ஆண்டவருக்கு பிரியமாக ஓடி 2 பேருமே இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப நெருங்கிய சீடர்கள் லிஸ்ட்ல 2 பேருமே இருக்கிறாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு. அதுல ரொம்ப சிறந்ததா யோவான் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த யோவான் யாக்கோபுல முதலிலே இரத்த சாட்சியாக மரித்த இயேசு கிறிஸ்துவின் சீடன் யாக்கோபு. அந்த யாக்கோபை யார் தான் கொன்னா? நம்ம முதல்ல சிந்தித்த அந்த ஏரோது ராஜா கொலை செய்தார் என்று அப்போஸ்தலர் 12 நாம் வாசிக்கின்றோம். அப்படி கொல்லப்படுகிறார் யாக்கோபு. ஆனால் யோவான் அவரோட சகோதரன் யோவான், அவரை சரித்திரம் சொல்லுகிறது, அவரை எண்ணெய் சட்டியில தூக்கி போட்டாங்களாம். அதுக்குள்ள இருந்து கொதிக்கிற எண்ணெய் சட்டிக்குள்ள அவர் கட்டில கொண்டு அவர் எழும்பி நடக்க முடியாம இருந்த மனுஷன். அவரை எண்ணெய் சட்டிக்குள்ள தூக்கி போட்ட போது அவர் எல்லா வியாதிகளும் சுகமாகி எழும்பி நடந்து வந்தார். அதனால இவரை என்ன செய்யறதுன்னு நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவரை பத்மு தீவிலே நாடு கடத்தினார்கள். ஏன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவரை தனிமையாக நாடு கடத்தினார்கள். அங்கிருந்து தான் அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை பெற்றுக்கொண்டார். அது என்ன பெரிய பாக்கியம் இல்லவா? இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு சித்தமானால் யோவானை போல இந்த உலகத்துல யாருமே நம்மளை கொல்ல முடியாதபடி பாதுகாக்கவும் அவருக்கு முடியும். ஆண்டவருக்கு சித்தமானால் யாக்கோபை போல முதல் இரத்த சாட்சி. யாக்கோபு என்ன ஊழியம் செய்தார்? எதுவுமே அங்கே சொல்லப்படவில்லை. ரொம்ப முக்கியமா உடனே அவர் என்ன செய்துபட்டார்? அவருடைய வாழ்க்கை எடுத்துக்கொள்ளப்பட்டது, முடிக்கப்பட்டது. எனவே நாம் நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கின்ற பாதையிலே தைரியத்தோடு உற்சாகமாய் நாம் ஓடுவோம். நாம் வியாதிகளை குறித்து, மரணத்தை குறித்து பயந்து நடுங்க வேண்டாம். தைரியமாய் உற்சாகமாய் ஓடுவோம். இன்னும் ஒரு காரியம் கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். வியாதியோடு செல்கிறவர்களை மருத்துவர்கள் பொதுவாக சொல்றது, நீங்க நடக்க பழகணும் அப்படின்னு. ஆனா பைபிள் சொல்லுது, நீ உனக்கு ரொம்ப நாள் வாழ ஆசையா இருக்கா, போய் உங்க அப்பா அம்மாவை கனம் பண்ணு. ரொம்ப நமக்கு ரொம்ப ஈஸியான காரியம், நம்மளால முடியாத காரியம். அவருடைய கிருபை இருந்தால் மாத்திரம் அதை செய்ய முடியும். நீடித்த வாழ்வு வாழ ஆசையா, தந்தையையும் தாயையும் கனம் பண்ண மறக்க வேண்டாம். இதுவே இறைவனின் கட்டளை. நன்றி.